வணக்கம். தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன். வணக்கம். வியாழக்கிழமை ஜனவரி மாதம் 25ஆம் தேதி சோபக்கிருது வருஷம் தை மாதம் 11ஆம் தேதி. இன்று காலை 8:35 வரை புனர்பூசம், அதன் பிறகு பூசம். இன்று தைப்பூசம். யோகம் அமிர்த யோகம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று பௌர்ணமி விரதம், பௌர்ணமி பூஜை. தைப்பூச திருநாள். தைப்பூசத்தை முன்னிட்டு பழனியிலே லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து செல்வார்கள். லட்சக்கணக்கானோர் பாத யாத்திரையாக செல்வார்கள். எங்கு பார்த்தாலும் பச்சை நிற ஆடையுடன் பச்சை பசேலென காட்சி அளிக்கும். பச்சை புயல் மெச்சத்தகு முருகோனே என்றார் அருணகிரிநாதர் முருகனை பார்த்து. பச்சை புயல் மெச்சத்தகு முருகோனே. பச்சை புயல்ல பெருமாள் திருமால். அந்த திருமால் மெச்சி புகழ வருது யாரை அப்படின்னா சுப்பிரமணியன் முருகனை. திருமால் பகவத்கீதையிலே சேனாதிபதிகளில் நான் தான் சுப்பிரமணியன், அந்த சுப்பிரமணியனாக நானே இருக்கிறேன் என்று சொல்கிறார். பகவத்கீதையிலே வருகிறது சேனாதிபதியாகிய சுப்பிரமணியன் வேறு யாருமல்ல நானே தான் என்று சொல்கிறார். நான் தான் சுப்பிரமணியனாக இருக்கிறேன். சேனாதிபதிகளில் நான் சுப்பிரமணியன். எனவே மாலை தனியாகவும் மருகோனை தனியாகவும் பிரித்து பார்க்க வேண்டாம். அதனால்தான் பச்சை ஆடை அணித்துக் கொண்டு செல்கிறார்கள். முருகனுக்கு இன்றைய தினம் தைப்பூச திருவிழா அனைத்து முருகன் ஆலயங்களிலும் நடைபெறுகிறது. இந்தியாவில் மட்டுமல்லாமல் பிற நாடுகளிலும், தமிழ் மக்கள் வாழ்கின்ற எல்லா நாடுகளிலும் தைப்பூசம் வெகு சிறப்பாக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூச திருநாள். இன்னைக்கு பௌர்ணமி, தைப்பூசம். இன்னைக்கு கரிநாள். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை. மாலை 4 மணி முதல் 7 மணி வரை. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, தனுசில் செவ்வாய், புதன், சுக்கிரன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வாலாடியிலிருந்து சிவம். பித்ரு தோஷம் இருப்பதை ஜாதக கட்டம் வைத்து எப்படி சொல்கிறார்கள்? ஃபர்ஸ்ட் கேள்வி. பரிகாரம் செய்து முடித்த பின்பு அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிறதா, நிவர்த்தி ஆயிடுச்சா, தோஷம் விலகிடுச்சா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இதுல இவர் கேட்டதுல ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர், அதனால அப்படி கேட்கிறாரு. தோஷ நிவர்த்தி ஆனதை நம்ம நடக்கக்கூடிய நல்லதை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். இப்ப நமக்கு சர்க்கரை நோய் வருது, ஒரு 6 மாசம் சேர்ந்தாப்புல அதுக்கு தேவையான மாத்திரை, மருந்து, மெடிசன் எல்லாம் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் போய் லேப்ல போய் பிளட் டெஸ்ட் பண்றோம். ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல குறைஞ்சிருச்சுங்க, சர்க்கரை அளவு கணிசமா குறைஞ்சிருச்சு, நீங்க சாப்பிட்ட மெடிசன்ல நிறையவே குறைஞ்சிருச்சு சர்க்கரை அளவு, அப்ப அவ்வளவு இருந்தது இப்ப இவ்வளவு இருக்கு அப்படின்னு புள்ளி விவரத்தோட சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி தோஷத்தை நிவர்த்தி ஆயிடுச்சா இல்லைன்னு டெஸ்ட் பண்றதுக்கு எதுவும் லேப் இல்ல. ஒரு மனுஷனுக்கு தோஷம் இருக்குன்னு ஜாதகத்தை பார்த்து சொல்லிடலாம். அவன் பரிகாரம் பண்ண பிறகு அது போயிடுச்சா இல்லையா எப்படி சொல்லுவீங்க? நடக்கிற நன்மைகளை வைத்துத்தான் சொல்ல முடியும். தடைகள் எல்லாம் விலகி விட்டால் சரி, நமக்கு தோஷம் போயிடுச்சு. கல்யாணமே ஆகாம இருந்தது, பரிகாரம் பண்ணோம், கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சு, அதனாலதான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியதான். லெபார்டரியில போய் டெஸ்ட் பண்ண முடியாது. திரு வாலாடி சிவம் அவர்களே ஒரு நல்ல கேள்வி, விஷயம் தெரிஞ்சவர் கேட்ட கேள்வி இது. செல்வ சரவணன், மணமக்களுக்கு ரச்சி பொருத்தம் அவசியமா? ரச்சின்னு அவர் எழுதியிருக்காரு. தமிழ் எழுதும்போது ரச்சின்னு எழுதியிருக்காரு. ரஜு பொருத்தம்னு ஒண்ணு உண்டு, அது ரொம்ப முக்கியம். 2 பொருத்தம் கம்பல்சரியா எல்லாருக்கும் இருக்கணுங்க. ஒண்ணு ரஜு பொருத்தம், இன்னொன்னு யோனி பொருத்தம். இது 2ம் கண்டிப்பா இருக்கணும். மத்த பொருத்தத்துல ஏதாவது 4 இருந்தா போதும். மொத்தம் உள்ள 10 பொருத்தத்திலே ரஜு பொருத்தமும் யோனி பொருத்தமும் சேர்ந்து 6 பொருத்தம் இருந்தாலே போதும். 10 எல்லாம் வரவே வராது. 10க்கு 10 பொருத்தம் 2 நட்சத்திரத்துக்கு தான் வரும். பெண் நட்சத்திரம் அஸ்தமாக இருந்தால் 10 பொருத்தம் கிடைக்கும், புனர்பூசம். பெண் நட்சத்திரம் ரேவதியாக இருந்தால் 10க்கு 10 கிடைக்கும், உத்திராடம். ரேவதி உத்திராடம் 10 பொருத்தம், ஹஸ்தம் புனர்பூசம் 10 பொருத்தம். எந்த நட்சத்திரத்துக்குமே 10 பொருத்தம் ஃபுல்லா வராது. ஆனால் எது மிகவும் அவசியம், கட்டாயம் இருந்தாக வேண்டும் அப்படின்னு சொல்றது 2 தான். ரஜு பொருத்தம், யோனி பொருத்தம். 2 இருந்துட்டா போதும். ரஜு பொருத்தம் இருந்தாதான் அவனுக்குள்ள மைண்ட் செட், மன ஒற்றுமை ஏற்படும். யோனி பொருத்தம் இருந்தால் உடல் ரீதியாக ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சிச்சுவேஷன் கிடைக்கும். அதனால மனோ ரீதியாகவும் சரீர ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நல்ல ஒருவருக்கொருவர் ஒத்து போகணும் அப்படின்னா ரஜு பொருத்தம், யோனி பொருத்தம், இது 2ம் கம்பல்சரியா இருக்கணும். மொத்தம் எவ்வளவு பொருத்தம் இருக்கணும்னா 6 இருந்தா போதும்.
6 பொருத்தம் இருந்தாலே பண்ணலாம். ஆனா அந்த 6ல இது 2 இருக்கணும். ரஜுவும் யோனியும் சேர்த்து 6 இருக்கும். தஞ்சை செல்வ சரவணன் இன்னொரு கேள்வி கேட்கிறாரு, செய்வினை என்பது உண்மையா? நான் அதை பத்தி நிறைய தரம் பேசியிருக்கேன் சார். செய்வினைலாம் இருந்தது, இப்ப செய்யறதுக்கு ஆள் இல்ல. இப்ப அது மாதிரிலாம் செய்யறதுக்கு ஆள் இல்ல, எடுக்கிறதுக்கு சரியான ஆட்கள் இல்ல. அந்த மந்திரத்தை போட்டு அதை முடியணும், அதுவும் ஆள் இல்ல. சீர்காழி எஸ் தியாகராஜன், ஜாதக கட்டத்தில் 1ஆம் இடம் என்பது லக்னமா? ஆமா, லக்னம் தான் 1ஆம் இடம். அல்லது ராசியா? ராசி பலன் கூறும்போது ராசியிலிருந்து 1 2 3 4 என பலன் கூறுகிறீர்கள். ஆனால் லக்னம் 1ஆம் இடம் என்று கூறுவது எதற்காக? பொது பலன். பொது பலன் பார்க்கும்போது ராசியிலிருந்து பார்க்கிறோம், ஆனா ஜாதகத்துடைய பலன் பார்க்கும்போது லக்னத்திலிருந்து பார்க்கிறோம். லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல், ரெண்டுமே பார்க்கணும். திருமண பொருத்தம் எதை அடிப்படையாக கொண்டு பார்க்க வேண்டும்? எதை அடிப்படையாக கொண்டுன்னா பெண்ணுடைய நட்சத்திரத்தை தான் அடிப்படையா எடுத்துக்கணும். பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து எண்ணும் போது எத்தனாவது நட்சத்திரம், பெண்ணுடைய ராசியிலிருந்து எத்தனாவது ராசி, பெண்ணுடைய ஜாதகத்திலே 7 8 என்ன இருக்கிறது, எல்லாமே அந்த மணப்பெண்ணை பேஸ் பண்ணி தான் எல்லாமே அதுக்கு பொருந்தக்கூடிய ஆணை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதான் இப்போ இதுக்கு முந்தின கேள்வி சொன்ன மாதிரி திருமண பொருத்தத்திற்கு 2 பொருத்தங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். ஒன்னு ரஜு பொருத்தம், இன்னொன்னு யோனி. ரஜு பொருத்தம் இருந்தாதான் மைண்ட் ஒருத்தருக்கு ஒத்து போகும். யோனி பொருத்தம் இருந்தாதான் உடல் ரீதியாக அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எனவே 2யுமே பார்க்கணும். ரஜு யோனி 2ம் கம்பல்சரி. தின பொருத்தம் இல்லைன்னா பரவாயில்ல, இது 2ம் ரொம்ப முக்கியம். தைப்பூசத்தின் போது பழனிக்கு காவடி எடுத்து வருவதை பார்த்துள்ளோம். லட்சுமி வடுகநாதன், ராமாபுரம், சிவமயம். தைப்பூசத்தின் போது பழனிக்கு காவடி எடுத்து வருவதை பார்த்துள்ளோம். ஒரு சிலர் சர்ப்ப காவடி எடுத்து வருகிறார்கள். பாம்பு 2 பக்கம் தொங்கிட்டு காவடி எடுத்துட்டு வராங்களாம். பாடல்கள் எல்லாம் வரும் சர்ப்ப காவடி எடுத்தது பத்தி. அதே திருச்செந்தூரில் கடலில் சர்ப்பத்தை விடுவதையும் பார்த்திருக்கிறேன். இந்த சர்ப்ப காவடி விரத முறை கடுமையானதா? புரியல. எல்லா முருகனுக்கு விரதம் இருக்க மாதிரி விரதம் இருந்து வேண்டிட்டு எடுத்துட்டு வரதான். அதுக்குன்னு தனி விரதம் எல்லாம் கிடையாது, அது உண்டு. சர்ப்ப காவடி உண்டு. வீட்டில் வாசலில் மா இலைக்கு பதிலாக பிளாஸ்டிக் தோரணம் கட்டுகிறார்களே, இது சரியா? தலைவாசல் கதவுகள் 2 இருக்க வேண்டும் என்பது சரியா? ஒரு கதவு கூட பெரிய கதவை வச்சிருப்பாங்க பழைய வீடுகள் எல்லாம். தலைவாசலில் தற்போது மாவிலைக்கு பதிலாக பிளாஸ்டிக் தோரணங்கள் கட்டுகிறார்களே, இது சரியா? மாவிலையே கிடைக்காத ஊர்ல இருந்தாங்கன்னா வேற வழி இல்லைன்னு பிளாஸ்டிக் தோரணம் வாங்கி கட்டலாம். மாவிலை நம்ம ஊர்ல எல்லாம் கிடைக்குமே. இந்தியாவில எங்க போனாலும் மாவிலை கிடைக்கும். அதனால அதை பிளாஸ்டிக் மாத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் பவித்ரா, குழந்தை உருவாகி 2 3 மாதங்களில் கலைந்து விடுகிறது. இது போன்று 3 முறை நடந்து விட்டது. அதற்கு என்ன பரிகாரம்? எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும்? நீங்க திருச்சி மலைக்கோட்டையில இருக்கிற தாய்மான சுவாமியை போய் வழிபாடு செய்துட்டு வாங்க. திருச்சியில மலைக்கோட்டை உள்ள ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த ஈசனுக்கு பெயர் தாயும் ஆனவர்னு பேரு. தாயும் ஆனவர், அவர் தந்தை தான் நமக்கு. ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரன்னு, பார்வதி தாயாகவும் பரமேஸ்வரன் தந்தையாகவும் உலகிற்கே இருக்கிறார்கள். ஆனால் அந்த திருச்சியில எழுந்தருளிக்கின்ற அந்த சிவபெருமான் தாயாகவும் வடிவெடுத்து வந்தார். திருச்சியில வாழ்ந்த ஒரு பெண்மணி, அவங்க அந்த தாய்மான சுவாமி மேல ரொம்ப பக்தி, அந்த சிவன் மீது மிகுந்த பக்தி கொண்ட அம்மையார். இந்த அம்மையாருடைய மகளுக்கு பிரசவ நேரம். அவசர வேலையா படகுல ஏறி அக்கறைக்கு போனாங்க. காவிரியை தாண்டி போயிட்டாங்க. அந்த காலத்துல பாலம் கிடையாது, படகுல தான் போகும். அதுக்குள்ள பெரிய மழை வந்தது, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. படகு போக முடியவில்லை, படகோட்டி வரவில்லை. வெள்ளம் வடிஞ்சுதான் போக முடியும், 3 நாள் ஆகும்ட்டாங்க. இந்த அம்மா காவிரிக்கு அந்த பக்கம் அக்கறையில மாட்டிட்டாங்க. இக்கரையில பொண்ணு பிரசவ வலி வந்துருச்சு பொண்ணுக்கு. அங்க இருந்து கதறாங்க, அப்பனே சிவனே, உன்னைத்தானே நான் நம்பி இருக்கேன், என் பொண்ணுக்கு பிரசவ நேரமாச்சே, என்னால போக முடியல, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அக்கறையில உட்காந்து அழுது கதறாங்க. சிவபெருமானை பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். உடனே அந்த சிவபெருமானே அந்த பொண்ணுடைய தாயார் வடிவத்திலே, தனது பக்தி வடிவத்திலே பிரசவம் பார்க்கிறார். அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் தெரியாது, நிஜமாவே அம்மா தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த தாயார் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் சிவபெருமான் ஒரு பெண் வேடத்திலே செய்கிறார். செஞ்சுட்டு மத்திய சாப்பாடு செஞ்சு கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் வெள்ளம் வடியுது. அந்த அம்மா என்னாச்சோ தெரியல, ஏதாச்சோ தெரியல, என் பொண்ணு எப்படி இருக்கான்னு தெரியல, அவளுக்கு நல்லபடியா பிரசவம் ஆச்சா இல்ல ஆகலையா, இன்னும் இடுப்பு வலியே வரலையா, அப்படி எல்லாம் பயந்துட்டே ஓடி வராங்க, திருச்சிக்கு வராங்க. அந்த
அந்த அம்மா திருச்சி வந்து பார்த்தா பொண்ணு நல்லா இருக்கு, பக்கத்துல குழந்தை குவான்னு அழுதுட்டு இருக்கு. உடனே கேக்குறாங்க, உனக்கு எப்ப பிரசவம் ஆச்சு, எப்படி ஆச்சு, யார் வந்து பார்த்தா பிரசவம் அப்படின்னு கேக்குறாங்க. என்னம்மா நீ தானமா பிரசவம் பார்த்த, கூடவே தானமா, நீ தானமா இங்கே தானமா இருக்க, என்னம்மா நீ உன் கையால பிரசவம் பார்த்தியம்மா, குழந்தை நீதான் வெளியே எடுத்த அப்படின்றாங்க. இந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. நான் இல்லவே இல்லையே, நான் அக்கறையில போய் மாட்டிக்கிட்டேன், வெள்ளத்துல மாட்டிட்டேன், நான் வரவே இல்லையே அப்படின்னு. அதுக்கப்புறமா சிவன் ஆசிரியரா சொல்றாரு, உன்னுடைய அழுத குரல் கேட்டு நான் தான் ஓடி வந்து உன்னுடைய வடிவத்தில் வந்து மகனுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த கோவில் தான் திருச்சி மலைக்கோட்டையிலே இருக்கின்ற சிவன் கோவில். மலைக்கோட்டை கீழே மாணிக்க விநாயகர், மேல உச்சி பிள்ளையார், ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சிவன் கோயில் இருக்கும். அவர் தான் தாயும் ஆனவர், அம்மாவாகவும் வந்தார். அம்மா வேஷத்துல வந்து பிரசவம் பார்த்ததுனால அவருக்கு தாயும் ஆனவர் அப்படின்னு ஒரு பெயர். அதனால நீங்க வந்து உங்களுக்கு பிரசவ பிரச்சனையாவது 2-3 தடவை கலைஞ்சிடுச்சு, தானாகவே கலைஞ்சிடுச்சு, இது போல இனிமேல் ஆகாம இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த தாய்மான சுவாமியை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. தாய்மான சுவாமியை வேண்டிட்டு அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும். பாதியில அந்த மாதிரி ஆகாது. திருக்கருகாவூர் கருகாத்த அம்பிகை, அதுவும் இதேதான். திருக்கருகாவூர்னு ஒண்ணு இருக்கு கும்பகோணம் பக்கத்துல. இந்த திருக்கருகாவூர் போய் அங்கேயும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. கரு காத்த அம்மன். திருச்சி மாவட்டத்தில இருந்து ஒருத்தர் லெட்டர் போட்டிருக்காங்க, என் பெயர் சொல்ல வேண்டாம், எப்பொழுது திருமணமாகும், கேட்டை நட்சத்திரம் 30/11/97, எனக்கு எப்பொழுது திருமணமாகும் கேக்குறாங்க. மே மாசம் கல்யாணம், மே மாசம் குரு பலன் வருது. விருச்சிக ராசிக்கு மே 1ஆம் தேதி குரு பலன் வருது. மே 10 தேதிக்குள்ள கல்யாணம். கே கனகராஜ் அருள்நகர், தாளக்குடி, திருச்சி மாவட்டம். மீனம் ரேவதி நட்சத்திரம், 60 வயது. வரும் 7.5 சனி என்ன செய்யும்? சிலர் 90 வயது வரை இருக்கிறார்களே, இருங்களே நீங்களும் 90 வயசு இருங்க. 7.5 சனி மரணம் வருமா, மரணம் நிகழுமா? அப்படிலாம் கிடையாதுங்க. யார் சொன்னா? 7.5 சனிக்கும் மரணத்துக்கு எல்லாம் சம்பந்தமே இல்லைங்க. 3 ரவுண்டு 4 ரவுண்ட் எல்லாம் சில பேர் உட்காந்துருக்காங்க. நீங்க வேற 2 ரவுண்டு வர 2வது ரவுண்டு வரதுக்கு முன்னாலே சில பேர் போயிடுறாங்க. என்ன பண்ண முடியும்? 7.5 சனியை வைத்து உங்களுடைய மரணத்தை பற்றி சொல்ல முடியாது. 2வது, நான் வந்து அந்த மாரக கணக்குன்னு சொல்லுவாங்க, அதை நான் யூஸ் பண்றதே இல்லை. அந்த ஃபார்முலாலாம் 8 விதமான ஃபார்முலா இருக்கு, 12 விதமான ஃபார்முலா இருக்கு. ஒருத்தருடைய வாழ்க்கை எப்பொழுது முடியும் என்பதை கணக்கு போட்டு பார்ப்பதற்கு ஜோதிடத்திலே நிறைய கணக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி போட்டு இந்த இது போட்டா இந்த இத்தனாவது வீட்டுக்கு அதிபதியுடைய தசையில, இந்த புக்தியில, இந்த அந்தரத்துல மரணம் சம்பவிக்கலாம் அப்படின்னு நிறைய இருக்கு. நான் அதை வந்து அந்த டாபிக்கே நான் படிக்கல, வேணும்னே தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகவே நான் அதை விட்டுட்டேன். 2வது, இந்த மாதிரி ஒரு ஜோசியத்தை போய் நான் எத்தனை வயசு இருப்பேன்னு கேட்காதீங்க. எப்படியா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு டேட் தலையில எழுதி வச்சிருப்பாரு பிரம்மா. அந்த டேட்ல தான் யமதூதர்கள் வருவாங்க. அதுக்கு முன்னால ஒன்றும் நடக்க போறது இல்லை. நீங்க எதுக்கு அந்த டேட்டை தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ண போறீங்க? நீங்க தெரிஞ்ச கூடாது சார். அதுதான் சார் சஸ்பென்ஸ். லைஃப்ல ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்க, இருக்கிற வரைக்கும். என்னைக்கு போகணுமா நீங்க ஆட்டோமேட்டிக்கா போயிட போறோம். அதுக்கு என்ன முன்கூட்டி ரிசர்வேஷன் பண்ணணுமா, இல்ல தக்டர்ல டிக்கெட் போடணுமா? கடவுளே ஆள் அனுப்பிச்சிருவாரு கரெக்டா. எப்ப நடக்கிறதோ நடக்கட்டும். என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் எல்லாரும் போய் தான் ஆகணும். நமக்கு என்னைக்கு டைம் வருதோ அன்னைக்கு போலாம். அது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா நல்லா சிரிச்சிட்டு ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. அதை பத்தி ஏன் இப்ப கவலைப்படுறீங்க? உயிரோட இருக்கும்போது யாராவது மரணத்தை பத்தி யோசிப்பானா? ரொம்ப அது மூட நம்பிக்கை, தப்பு. அந்த மாதிரி பண்ணா நம்மளுடைய தைரியம் குறைஞ்சிரும். நம்மளாம் இப்ப நல்லா தைரியமா வாழ்ந்துட்டு இருக்கோம், அந்த தைரியம் குன்றிவிடும், அதைரியம் ஆயிடுவோம். ஆனால் தயவு செஞ்சு நெவர் திங்க் அபவுட் யுவர் டெத். அது ரொம்ப தப்பான எண்ணம். எம்.ஜி. ராம்குமார். புராதன பெருமை வாய்ந்த பல கோயில்கள் இன்று பராமரிக்க ஆள் இல்லாமல் இருப்பது வேதனையாக உள்ளது. சிதிலமடைந்த கோயில்களை சீரமைக்க தங்கள் மேலான ஆலோசனைகளை கூறுங்கள் ஐயா. அவங்க ஊர் வரைக்கும் அவங்கவுங்க சரி பண்ணுங்க சார். தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாம் யாரும் போய் பண்ண முடியாது. உங்களுடைய ஊர், நீங்கள் வாழும் பகுதி, அல்லது உங்களுடைய பூர்வீக ஊர், உங்க அப்பா தாத்தா முப்பாட்டனார் வாழ்ந்த ஊரு, அல்லது உங்களுடைய பூர்வீக கிராமம், அல்லது நீங்கள் இப்பொழுது வசிக்கும் பகுதி, அங்க ஏதாவது கோவில்ல ஏதாவது ரிப்பேர் இருந்தா அங்க லோக்கல் பீப்புள் எல்லாரையும் சேர்த்து ஒரு கமிட்டி மாதிரி போட்டு நீங்க அதை நீங்களே பண்ணுங்க. அதுதான் ஒரே வழி. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசியிலே குரு, 9ஆம் இடத்திலே செவ்வாய் புதன் சுக்கிரன், 9 குடைவன் ராசியிலே, ராசி அதிபதி 9லே, 4ஆம் இடத்திலே சந்திரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று கேந்திரம் அடைந்திருக்கிறது. 4 குடைவன் 4ல் ஆட்சி. எனவே கிரக அமைப்பு மிக சிறப்பாக இருப்பதால் மேஷத்திற்கு நல்ல நாள். எல்லா நன்மைகளும் நடைபெறும். மேஷ ராசியிலே உள்ளவர்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளும் கிடைக்கும். உங்க வயசுல என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். உங்களுடைய வயதிற்கு தகுந்தாற்போல் என்னென்ன நன்மைகள் நடைபெற வேண்டுமோ அவை எல்லாமே நடக்கும்.
மாணவ செல்வங்கள் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள். மேற்படிப்பு படிக்கலாம், உயர்கல்விக்கு செல்லலாம். மேலும் மேலும் படித்து 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 உங்கள் அறிவை திறனை வளர்த்துக் கொள்வீர்கள். எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நேரம். குழந்தைகள் விளையாட்டுத் துறையிலே ஆர்வம் செலுத்துவார்கள். பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் மாணவ மாணவியர் கல்வி மட்டுமல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்திலுமே இப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நிற்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய மிக 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 சிறப்பான நல்ல நேரம். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே பெரிய தன லாபம் கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சுலபமாக நடைபெறும், சரளமாக நடைபெறும். கையிருப்பு நிறைய இருக்கும். செல்வ செழிப்பு மிகுதியாகும். குருவும் சந்திரனும் கேந்திரம் பெற்றிருப்பதால் கஜகேசரி யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. குருவிற்கு கேந்திரத்திலே சந்திரன், இது ஒரு மிக சிறப்பான யோகம். அது ராசி 4 ஆகிய வீடுகளிலே இது ஏற்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பான கிரக அமைப்பு. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதிலே அதிக லாபம் கிடைக்கும். வியாபாரத்தை இன்னும் பெரிதாக விரிவுபடுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள். அதற்கான திட்டங்களை தீட்டுவீர்கள். எப்படி வியாபாரத்தை விரிவுபடுத்துவது என்று நீங்கள் ஆலோசனை செய்து அதை நல்ல விதமாக ஒரு முடிவெடுப்பீர்கள். உங்களுடைய முடிவு உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். வியாபாரம், உத்தியோகம், சுய தொழில் போன்ற எதுவாக இருந்தாலும் அதிலே நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே 10 குடைவன் ஆட்சி. 10ஆம் இடத்தில் 10 குடைவன் ஆட்சி. எனவே தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 2ஆம் இடமான தனஸ்தானத்திலே அதற்கு அதிபதியான சந்திரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. 7ஆம் இடத்திலே உள்ள ராசி அதிபதி புதன் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 9ஆம் இடத்திலே பாக்யாதிபதி சனி வலுவாக ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. லாபஸ்தானத்திலே குரு அமர்ந்து கொண்டு உங்களது சமூக அந்தஸ்து, பொருளாதார நிலை ஆகியவற்றை உயர்த்தி கொண்டே இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர் இப்பொழுது மிகச் சிறப்பாக படித்து மேல் படிப்புக்கு இடம் கிடைக்கும், அட்மிஷன் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்று தைப்பூசம். இன்னைக்கு தைப்பூசம். எனவே முருகன் வழிபாடு செய்ய வேண்டும். அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று கந்தர் அனுபூதி பாராயணம் செய்து விட்டு வாருங்கள். கந்தர் அனுபூதி புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போய் எங்கேயாவது ஒரு கோவில்ல ஓரமா உட்காந்து படிங்க. இல்ல கோவில்ல ரொம்ப கூட்டமா இருந்தா கோவில்ல தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து படிங்க. கந்தர் அனுபூதி படிக்க வேண்டும். கடக ராசிக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள். ராசியிலேயே ராசி அதிபதி சந்திரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. 10ஆம் இடத்து குரு மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நல்ல நேரம். 9 குடைவன் 10ஆம் இடத்திலே அமர்ந்து உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது. வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம், பொருளாதாரத்திலே கணிசமான வளர்ச்சி. எந்த செயலை எடுத்தாலும் இன்றைய தினம் நீங்கள் அதை முழுமையாக செய்து விடுவீர்கள். எந்த தடையும் இல்லாமல் ஒவ்வொரு செயலையும் நன்றாக அழகாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாள். எனவே குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். 2, 4, 6 ஆகிய வீடுகளை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். வெகு சிறப்பான முறையிலே கிரக நிலவரம் அமர்ந்திருப்பதால் இன்றைய நாள் கடகத்திற்கு மகிழ்ச்சியான நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய், புதன், சுக்கிரன். ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ள 3 கிரகங்களை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. ராசியை குரு பார்க்கிறது. ராசி சிம்ம ராசி இப்பொழுது குரு பார்வையில் இருப்பதால் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். ரொம்ப நாளா நடக்காத விஷயம்லாம் இப்ப நடக்கும். ரொம்ப நாளா முயற்சி பண்ணி நடக்காத விஷயம்லாம் இப்போ ரொம்ப ஈஸியா நடந்துடும். சுலபமாக நடைபெறக்கூடிய நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் என்று உறுதியாக சொல்லலாம். வியாபாரம் மிக சிறப்பாக நடைபெறும். வியாபாரத்திலே நீங்கள் மிகப்பெரிய லாபத்தை பார்ப்பீர்கள். உங்களுடைய போட்டியாளர்கள் எல்லாம் ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களுக்கு பெரிய அளவிலே வியாபாரம் நடைபெறும். உங்கள் குடும்பம் அமைதியாக இருக்கும். பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அதிலே நல்ல லாபம். பூமி சம்பந்தமான தொழில், பூமி சம்பந்தமான தொழில் அப்படின்னா விவசாயம், வீடு கட்டுவது, சாலை போடுவது, நிலத்தை தோண்டி ஏதேனும் ஒரு பொருளை எடுத்து விற்பது, பூமிக்கு அடியில் உள்ள பொருட்கள்
பொருட்களை மேலே கொண்டு வந்து விற்பனை செய்வது, இந்த மாதிரி எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலிலே நல்ல முன்னேற்றம் அடையும், நல்ல லாபம் ஏற்படும். சிம்ம ராசி அன்பர்கள் பூமி சம்பந்தமான துறையிலே இப்பொழுது தொழில் செய்து கொண்டிருந்தால் அல்லது வேலை பார்த்து கொண்டிருந்தால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எனினும் இன்றைய தினம் செலவுகள் சற்று அதிகமாக ஏற்படும் என்பதால் அதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். பத்திரமா பார்த்து செலவு பண்ணும், அள்ளி விட்டுறக்கூடாது. கையில காசு இருக்கேன்னு அள்ளி விட்டுறக்கூடாது, பார்த்து செலவு பண்ணும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும், மற்றபடி எல்லாமே நன்றாக இருக்கிறது. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். 11ஆம் இடத்திலே 11 லாபஸ்தானாதிபதி ஆகிய சந்திரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது என்பது ஒரு சிறப்பான யோகம். 4ஆம் இடத்திலே ராசி அதிபதி புதன் செவ்வாய் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறது, குருவால் பார்க்கப்படுகிறது என்பது மற்றொரு அற்புதமான யோகம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், குடும்பத்தில் அமைதி நிலவும், செய்தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். ஒரு சிலருக்கு பணியிட மாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு, பணியிட மாற்றம் இரண்டும் சேர்ந்து வரும். எனவே இது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. துலா ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குரு ராசியை பார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய யோகம். 10 குடைவன் 10ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றது மிகச் சிறப்பான யோகம். 5 குடைவன் 5ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருப்பது மிக மிக அற்புதமான யோகம். 5ஆம் இடம் வலுவாக இருக்கிறது, 10ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. 10ஆம் இடம் என்பது தொழில், 5ஆம் இடம் என்பது பதவி. பதவிக்கும் தொழிலுக்கும் தொடர்பு உண்டு. இந்த 5 குடைவனும் ஆட்சி, 10 குடைவனும் ஆட்சி. எனவே மிகச் சிறப்பான தொழில் வளர்ச்சி ஏற்படும். அலுவலகத்திலே வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அங்கே எதிர்பாராத திடீர் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மிகப்பெரிய பதவிகளிலே நீங்கள் இருப்பீர்கள். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 9 குடைவன் 9ஆம் இடத்தில் ஆட்சி, 4 குடைவன் 4ஆம் இடத்திலே ஆட்சி. பாக்கியஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. ராசி அதிபதியும் குருவும் பரிவர்த்தனை பெற்று இருக்கின்றன. ராசி அதிபதி செவ்வாயுடைய வீட்டிலே குரு இருக்கிறது, குருவின் வீட்டிலே செவ்வாய் இருக்கிறது. செவ்வாயை குரு பார்க்கிறது, 9ஆம் பார்வையாக மேஷத்திலிருந்து பார்க்கிறது. எனவே தனுசில் செவ்வாய், மேஷத்தில் குரு என்னும் இந்த பரிவர்த்தனை யோகம் விருச்சிகத்திற்கு மிகப்பெரிய நன்மை செய்யும். பெரிய பதவி, பெரிய பொறுப்புகள், கௌரவங்கள், பட்டங்கள், கௌரவ பட்டங்கள் எல்லாம் கிடைக்கும். உங்களுடைய திறமைகளை அனைவரும் புகழ்ந்து பாராட்டுவார்கள். அத்தகைய அற்புதமான நல்ல நேரம் வந்திருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய மிகச் சிறப்பான நாள். தனுசு ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம், கவனமாக இருக்கவும். அதிகமாக பேச வேண்டாம், பேச்சை குறைக்க வேண்டும். செயல்ல காட்டுங்க, பேச்ச விட்டுருங்க. சைலண்டா இருந்துட்டு என்ன பண்ணுமோ பண்ணிடுங்க. இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்த வேண்டும். இன்றைய தினம் தைப்பூச திருநாள், முருகன் வழிபாட்டுக்குரிய நாள். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை குருவாக வர வேண்டும் என அழைக்க வேண்டும். ஏன்னா வியாழக்கிழமையில வந்திருக்கு தைப்பூசம், ரொம்ப விசேஷம். பூசமும் வியாழனும் சேர்ந்து வந்தாலே நல்லது. தைப்பூசம் வியாழக்கிழமையில வந்திருக்கு. அதனால இன்னைக்கு முருகன் வழிபாடு செய்யும் பொழுது எனக்கு குருவாக வா, எனக்கு உபதேசம் செய், என்னை உன் சீடனாக ஏற்றுக்கொள், எனக்கு எல்லாத்தையும் கத்துக் கொடு. நான் ஒரு முட்டாள், ஒண்ணுமே தெரியாத அறிவி, நீ ஞான பண்டிதன், நீ எனக்கு சொல்லிக் கொடு என்று முருகனிடம் கேளுங்கள். அவன் சொல்லிக் கொடுப்பான், எல்லா ஞானத்தையும் கொடுப்பான். எந்த சப்ஜெக்ட் வேணாலும் தொட்ட என்சைக்ளோபீடியா மாதிரி எந்த சப்ஜெக்ட பத்தி கேட்டாலும் பேசலாம். அதான் முருகனுடைய அருள் கிடைத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன். எனவே முருகன் வழிபாட்டிலே தனுசு ராசி அன்பர்கள் அதிக கவனம் செலுத்துங்கள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 7 குடைவன் 7ஆம் இடத்திலே ஆட்சி, 2 குடைவன் 2ஆம் இடத்திலே ஆட்சி. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரம் மிகச் சிறப்பாக நடைபெறும். பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். திருமணமாகாத மகர ராசி இளம் ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் முடிவு செய்யப்படும். உங்களுக்கு பிடித்தாற்போல் நல்ல இடம் வரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். குடும்பம் அமைதியாக இருக்கும். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். அலுவலகத்திலே உங்கள் பணிகளை எல்லாம் வெகு சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில்
அமைதியான சூழ்நிலை ஏற்படும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே வருமானம் சற்று அதிகமாக வரும். வழக்கத்தை விட அதிக வருமானம் வரப்போகிறது. சாதாரணமா வியாபாரத்துல உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமோ அதை போல பல மடங்கு அதிகமாக இன்றைய தினம் வரும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். கும்ப ராசியிலே உள்ள அனைவருக்குமே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். 5ஆம் இடத்திலே 5 குடைவன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலுவாக ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. குருவிற்கு கேந்திரம் பெற்று இருக்கிறது. எனவே அற்புதமான யோகம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மாணவ மாணவியர் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் அடைவார்கள். மேல் படிப்பு படிப்பதற்கு தேவையான தகுதி ஏற்படும். You will qualify yourself to go for higher studies. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றம், பொருளாதாரத்தில் வளர்ச்சி, வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாளைய விசேஷங்கள். நாளைக்கு வாஸ்து நாள். வாஸ்து பூஜை செய்து, பூமி பூஜை செய்து கட்டட வேலைகள் ஆரம்பிக்கும் நாள் வாஸ்து நாள் நாளை தினம். இன்னைக்கு எல்லாரும் முருகன் வழிபாடு செய்யணும். தைப்பூசம் என்று பௌர்ணமி பூஜை, பௌர்ணமி விரதம், பௌர்ணமி பூஜை, தைப்பூசம், முருகன் வழிபாடு. தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.